ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு கொஞ்சம் கூட பேதம் பார்க்காம சொன்னபடியே எங்க குடும்ப விஷயத்துல வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. இது பாருங்க, மனுஷங்களுக்குள்ள மேல கீழன்னு ஒண்ணும் கிடையாது. எல்லா ரத்தமும் சிவப்பு தான், நிழல் கருப்பு தான். எல்லாரும் எல்லாருக்கும் சமந்தான். டேய் கதிரு, அப்பா வந்திருக்கவங்க எல்லாருக்கும் சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்றா. போடா கண்ணு. சரிங்கப்பா. கதிரு நில்லு. நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னதுக்கு நான் தான் உன் மேல கோபமா இருக்கணும். ஆனா நீ கோபமா என்கிட்ட பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்க. என்ன இப்படியே கழட்டி விடலான்னு பாக்குறியாக்கும்? கொன்னு போடுவேன். என்ன பாக்குற? என்கிட்ட இருந்து உன்னால எஸ்கேப் ஆக முடியாது கதிரு. வாய் விட்டு சொல்றவங்க காதலுக்கு ஆயுள் ரொம்ப அதிகம். அப்படி சொல்லாத காதலுக்கு ஆயுள் ரொம்ப கம்மிங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன்னு நிறைய பேர் வாய் வார்த்தையில சொல்லலாங்க. ஆனா நான் நிஜமாலுமே நீங்க இல்லைன்னா செத்துருவேங்க. நீ கதிரு, நீயாடா பேசுற? என்னால நம்பவே முடியலடா. நீங்க என்கிட்ட வாயை திறந்து ஒன்ற மனசுல இருக்கிறத சொல்லுன்னு சொல்லும்போது என்னால வாயை திறக்க முடியலங்க. அதுக்கு காரணம் நம்ம புவனேஸ்வரி அம்மா மேல வச்சிருக்கிற விசுவாசம் தாங்க. நீங்க உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்தாலும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் எனக்கு இடம் கொடுக்க இந்த ஊர் ஒத்துக்காது, இந்த உறவும் ஒத்துக்காது. இப்ப சொல்றேனுங்க, என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட மறைக்காம சொல்றேனுங்க. என்ற மனசு முழுக்க நீங்க மட்டும்தாங்க இருக்கீங்க. நீங்கன்னா எனக்கு உசுறு. ஆனா நமக்குள்ள இருக்கிற சமுதாய வேறுபாடு நம்மள ஒண்ணு சேர விடாதுங்க. நான் உங்களை இழந்துடுவேங்க. இது ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். டே கதிரு, இந்த பொம்மை எப்படி உன்ற கைக்கு வந்துச்சு? என் தங்கச்சி சடங்குக்கு பத்திரிக்கை வைக்க வந்தப்போ நீங்க மேல இருந்து தூக்கி போட்டீங்க. நான் குடிச்சிட்டேங்க. நல்ல வேலை உடையலைங்க. நான் மேல இருந்து தூக்கி போட்டேனா? அன்னைக்கு நீங்க கேட்டீங்க இந்த பொம்மையில இருக்கிறது யாருன்னு. அப்போ என்னால உங்க கண்ணை பார்த்து சொல்ல முடியலங்க. ஆனா இப்ப சொல்றேனுங்க, இந்த பொண்ணு நீங்க தானுங்க. உங்களை தான் என் கைக்குள்ள நான் வச்சிருக்கேன். உங்களை வேற யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க. அன்னைக்கு நீங்க உங்க ஆசையை சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஏன் ஆசையை சொல்றேனுங்க. ம். நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்.
டேய் கதிரு, இப்ப சொல்லு, அடுத்து உனக்கு தானே கண்ணாலம். ஆமாங்க. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி சரிசமமான பொண்ணு தானே பாப்பீங்க. நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேனுங்க. ஆனா நிச்சயமா எனக்கு சரிசமமான பொண்ணு அவ கிடையாதுங்க. அன்பு வைக்கிறதுல என்னை விட ஒரு படி மேலங்க அவ. அன்பு வைக்கிற விஷயத்துல இன்னும் நான் அவளுக்கு கீழே தாங்க. யார் எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நீங்க தானுங்க என் பொண்டாட்டி. கதிரு, இந்த பொம்மையை நான் தூக்கி போடல கதிரு, என்ற அண்ணி தான் போட்டிருக்கணும். ஆனா அவங்க பண்ண தப்புல ஒரு நல்லது நடந்திருக்கு கதிரு. எப்படியோ உன்ற வாயை திறந்து உன்ற லவ்வ சொல்லிட்ட. எனக்கு அதுவே போதும். லவ்வ சொன்ன உனக்கு ஏதாவது தரணுமே. ஹலோ, ரொம்பலாம் எதிர்பார்க்காத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா உனக்கு ஒண்ணு தரணும். ஞாபகம் வந்துருச்சு. இதுதான் கே. கே ஃபார் கண்மணி. இதுதான் நான் உனக்கு கொடுக்க நினைச்சேன். இங்க பாரு கதிரு, இந்த செயின் எப்பவும் உன்ற கழுத்துல தான் இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் எக்காரணம் கொண்டும் இதை நீ கழட்டவே கூடாது. என்ற உயிரே போனாலும் நான் இதை கழட்ட மாட்டேன். சரிங்க அம்மனி, யாராவது தேட போறாங்க. நீங்க போங்க. சரி கதிரு, வரேன். பார்வதி, நீ எதுக்கும் பயப்படாத. பீம்போய வச்சு ஜாக்லின் அப்பாவோட வீடியோ காலை எப்படியாவது பேசி சமாளிச்சிடலாம். இவ்வளோ ரிலாக்ஸா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபோன் வரலையோ? வரும் வரும். பார்வதி, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு பீம்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாக்லின் பாடி கார்டுங்கிறதுனால அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரிங்கம்மா. எப்ப பார்த்தாலும் கூடி கூடி ரகசியம் பேச வேண்டியது. அப்படி என்னதான் பேசிப்பாங்க? ஜமீன் கூட்டமைப்பு போன் வந்தாச்சா? யார் போன்ல? ஜிஎம்மா? இல்ல, ஜமீன் கூட்டமைப்புல இருந்து. அப்படியா? சரி, பேசு. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். நான் ஜமீன் கூட்டமைப்பு ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன்.
வணக்கம். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நம்ம ஜமீன் கூட்டமைப்புல இருக்கிற 2 ஜமீனுக்கு நடுவுல ரொம்ப நாளா நில பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஜமீன் கூட்டமைப்பு தலைவன்ற முறையில நீங்க உடனே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். அப்படியா? வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு இப்போ. அவங்க பிரச்சனைய இன்னொரு நாளைக்கு நம்ம பேசி முடிச்சுக்கலாம். மேடம், இன்னொரு நாளைக்கெல்லாம் தள்ளி வைக்க முடியாது மேடம். உங்களுக்காக எல்லாருமே காத்திருக்கோம். நீங்க உடனே கிளம்பி வந்தா நல்லா இருக்கும். என்ன விஷயம் பார்வதி? அம்மா, ஏதோ 2 ஜமீனோட நில பிரச்சனையா? தலைவிங்கிற முறையில பஞ்சாயத்து பண்ணி வைக்க என்ன உடனே கிளம்பி வர சொல்றாங்க. ஹலோ மேடம். ஹலோ, ஏதாவது பதில் சொல்லுங்க மேடம். நாளைக்கு வச்சுக்கலாமா? கூட்டமைப்பு ஆபீஸ்ல எல்லாருமே கூடி இருக்கோம் மேடம். நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா உடனே பிரச்சனையை முடிச்சிட்டு கிளம்பி போலாம் மேடம். கண்டிப்பா நீ அந்த கூட்டத்துக்கு போயிடுவியாமா? பார்வதி, ஓகேன்னு சொல்லு. சரி சரி, நான் வரேன், வைங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். மா, இப்ப என்னம்மா பண்றது? கூட்டமைப்பு மீட்டிங், இன்னொரு பக்கம் ஜாக்லின் கம்பெனி மீட்டிங். இப்படி ரெண்டும் ஒன்னா வந்து மாட்டிக்கிச்சு, எப்படி சமாளிக்கிறது? நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத பார்வதி. நில பிரச்சனை தானே, நான் பார்க்காத நில பிரச்சனையா? நான் அதெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். வா, நாம முதல்ல கிளம்பலாம். போலாமா? என்ன 2 பேர் எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா ஆதி, ஜமீன் கூட்டமைப்புல இருந்து பார்வதிக்கு போன் வந்துச்சு. அங்க ஏதோ 2 ஜமீன்களுக்குள்ள நில பிரச்சனையா? அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறோமே. ஓ, போலாமா பார்வதி? சரி மாமா, போயிட்டு வந்துடுறேன். வாங்க. சரி, நான் வந்துடுறேன். ஓகே. வாங்கம்மா. சரி சரி, நானும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. தனியா எஸ்கேப் ஆகுறீங்களா? உங்களை தனியா விடக்கூடாதே. உங்களை ஃபாலோ பண்ணதானே சிக்குவீங்க. பண்றேன். போய் டாக்டர் கூட்டிட்டு வந்துருவோமா? டாக்டர், டாக்டர், ரிப்போர்ட்ல உள்ள பேஷண்ட்டுக்குலாம் கரெக்டா மெடிசன்ஸ் எல்லாம் கொடுங்க. டாக்டர். ஓகேவா? டாக்டர், கோமால அந்த பேஷண்ட் இப்ப கண்ணு முழிச்சிட்டாங்க. வாட்? ஜாக்லின் கண்ணு முழிச்சிட்டாங்களா? ஆமா டாக்டர். ஜாக்லின், ஜாக்லின், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. ஜாக்லின், எழுந்து உட்கார முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நர்ஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இல்ல, வேண்டாம். சிஸ்டர், அந்த இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணுங்க. டாக்டர், நான் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்?
என் அசிஸ்டன்ட் பீம் எங்க? ஆ வணக்கம். நீங்க உட்காருங்க. சரி, என்ன நல்ல பிரச்சனை? யார் இந்த 2 பேரு? சேதுபதி வானவராயன், நீங்க 2 பேரும் உங்க பிரச்சனை என்னன்னு மேடத்திட்ட சொல்லுங்க. சரி சார், சொல்லுங்க என்ன பிரச்சனை? எங்க 2 பேர் நிலமும் பக்கத்துல இருக்கு. சரி, அதுல இப்ப என்ன பிரச்சனை? மேடம், எனக்கு சொந்தமான நிலத்துல இருந்து 10 அடி நிலத்தை அவரோட நிலத்துல சேர்த்துக்கிட்டாரு. அத நீங்க வாங்கி கொடுங்க மேடம். என்னோட நிலம் 10 அடிய இவர் அவரோட நிலத்துல சேர்த்துக்கிட்டாரு. அதை திருப்பி வாங்கி கொடுங்க. இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சுட்டு அடுத்த ஜாக்லின் மீட்டிங்க்கு நீ எப்படி போறேன்னு நான் பாக்குறேன். என் இடத்துல இருந்து தான் மேடம் எடுத்துக்கிட்டாரு. எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும் மேடம். அம்மா, நீங்க தான் கிராமத்துல இந்த மாதிரி நல்ல பிரச்சனை எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. இப்ப இதுக்கு என்ன பண்றதுன்னு சீக்கிரமா ஒரு தீர்வு சொல்லுங்க. நான் ஜாக்லின் மீட்டிங் வர போகணும். டைம் ஆயிடுச்சு. அதான் பார்வதி, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா சிக்கல் பெருசா இருக்கே. அவசரப்பட்டு தீர்ப்பு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. பார்வதி, நீ ஜாக்லினா மாறி மீட்டிங்க்கு போறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீ நான் சொல்றதுக்கு ஆமான்னு மட்டும் சொல்லு. சரிம்மா, என்ன ஐடியான்னு சொல்லுங்க. இவர் எடுத்துக்கிட்ட நிலத்துக்காக நீங்க ஒரு நல்ல தீர்ப்பை எனக்கு சொல்லுங்க மேடம். நல்ல தீர்ப்பா எனக்கு கொடுங்க இருங்க இருங்க, அமைதியா இருங்க. போதும் உங்க சண்டை. பாருங்க, உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. இத உடனேலாம் தீர்த்து வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சில தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு மனுஷனுக்கு மனுஷன் என்ன தீர்ப்பு சொன்னாலும் நீங்க 2 பேரும் அதை ஏத்துக்க மாட்டீங்க. அதனால எல்லா பாரத்தையும் கடவுள் மேல தூக்கி போட்டுட்டு கடவுளோட தீர்ப்பு என்னன்னு அதை பார்த்துட்டு முடிவெடுப்போம். நீங்களும் கடவுளோட தீர்ப்புக்கு தான் கட்டுப்படுவீங்க. போறோம். நானும் பார்வதியும் இப்போ கோவிலுக்கு போறோம். போயிட்டு அங்க சீட்டு போட்டு பாக்குறோம். அந்த சீட்ல என்ன வருதோ அதான் முடிவு. அதனால நாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மீட்டிங் போறதுக்கு பிளான் பண்றாங்க, விடக்கூடாதா? ஒரு நிமிஷம். எல்லாருக்குமே இங்க நிறைய வேலை இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தா லேட் ஆகும். எதுவா இருந்தாலும் இங்கேயே முடிவெடுங்க.